ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வெள்ளை பூசணிக்காய் பச்சை மிளகாய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அமாவாசை வர அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தான் போடுறேன், ரொம்ப போடல. சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி 5 விசில் போதும். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் நல்லா வரட்டும். நமக்கு ஒரு 5 விசில் நல்லா வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கும் நமக்கு பருப்பு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு அதை நல்லா பொரியட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பழமாக தக்காளி 1 சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா 2 காரத்துக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சின்ன துண்டு போடாமல் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு டம்ளரை ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம் நமக்கு வெந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ பருப்பை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வெந்துச்சு. இப்போ புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் ஜீரகம் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி இல்லை, நல்லா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொதித்ததும் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நமக்கு சுவையான வெள்ளை பூசணிக்காய் பச்சை மிளகாய் சாம்பார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.